அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நவீன தௌஹீத்வாதிகள், அதாவது நவீன ஹதீஸ் மறுப்பாளர்கள், தங்களுடைய ஹதீஸ் மறுப்புக்கு சாதகமாக இமாம் பெருமக்கள் மீது, இமாம்கள் ஹதீஸை மறுத்ததைப் போல இமாம்கள் மீது சொல்லி வரக்கூடிய அவதூறுகளுக்கான விளக்கங்களை நாம் தொடர்ச்சியாக பார்த்து வந்தோம். அதில் பார்த்திங்கன்னு சொன்னால், வேண்டுமென்றே திட்டமிடப்பட்டு இமாம்கள் மீது அவங்க ஹதீஸை மறுத்ததை போல கித்தாபில் வரக்கூடிய வாசகங்களை கட் பண்ணி போடுறது. அதை கட் பண்ணி போட முடியாவிட்டாலும் அந்த வாசகத்தை, முறையான விளக்கம் உள்ள வாசகத்தை சேர்த்து போட்டால் அதை பார்த்து மக்கள் கேட்டுருவாங்க, படித்தவங்க கேட்டுருவாங்க என்பதற்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அந்த வாசகத்தை கட் பண்ணிவிட்டு கீழே உள்ளதை போடுறாங்க, மேலே உள்ளதை போடுறதில்லை, அல்லது மேலே உள்ளதை போடுறது கீழே உள்ளதை போடுறதில்லை. அதற்கான விளக்கம் நம்ம பார்த்துருக்குறோம் ஏற்கனவே. ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால், இன்னும் கூடுதலாக எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவங்களுடைய இருட்டடிப்பு அந்த சில நேரங்களில் பார்த்திங்கன்னு சொன்னால், அந்த வாசகம் முன்னால் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை சுட்டி காட்டக்கூடிய சில வாசகங்கள் இவங்க காட்டக்கூடிய அந்த கிளிப்லேயே இருக்குது. சரிங்களா? அப்போ ஏதோ காரணத்தை சொல்லித்தான் இந்த வாசகத்தை இமாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அந்த வாசகத்திலேயே ஒரு சிறிய குறிப்பு ஒன்று இருக்கும். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அந்த குறிப்பை என்ன செய்ய மாட்டாங்க, அர்த்தம் வைக்க மாட்டாங்க. அப்படி அதையும் என்ன செய்கிறாங்க, அர்த்தம் வைக்காமையும் அதை இருட்டடிப்பு செய்து இமாம்கள் ஹதீஸை மறுத்ததை போல சித்தரிக்க வேண்டும். இது திட்டமிடப்பட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க சொன்னால், அது கூட்டு சேர்ந்து கூட்டு களவாணின்னு சொல்லுவாங்களா, அதே போல் கூட்டாக சேர்ந்து இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும், இதை விளக்கம் கொடுக்கணும், இதை மறைக்க முடியாட்டி அந்த மேலுள்ளதை சுட்டி காட்டக்கூடிய வாசகம் கீழே நம்ம காட்டக்கூடிய இதில் வந்துச்சுன்னு சொன்னால், அதற்கான அந்த அர்த்தத்தை மொழிபெயர்ப்ப செய்யும் பொழுது அந்த அர்த்தத்தை விட்டுறணும் என்பதெல்லாம் நுணுக்கமாக கவனித்து தான் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால், இவங்க திட்டமிட்டு இமாம்கள் பெருமக்கள் மீது அவதூறு பரப்பியிருக்கிறாங்கன்னு பார்க்குறோம். இது ஏதோ மேலோட படிக்காமல், கூடுதல் விளக்கத்தை படிக்காமல் விட்டுட்டாங்கன்னு இது பண்ணால் பரவாயில்ல. இப்போ ஒரு கித்தாப்பில் பார்த்திங்கன்னு சொன்னால் மேலோட்டமாக இருக்கும், அதுக்கான விளக்கங்கள் வேறு கித்தாபுகளில் இருக்கும். அதை கூட அவங்க வேறு கித்தாபை பார்க்க முடியாமல், அவங்களுக்கு தெரியாமல் இதை மட்டும் பார்த்துட்டு, அந்த குறிப்பிட்டு அந்த தவறாக சொன்னதை மட்டும் பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை பார்க்காம வந்தாங்கன்னா பரவாயில்லை. ஆனால் இவங்க எந்தெந்த கித்தாபையெல்லாம் காட்டுறாங்களோ எல்லா கித்தாபுலையும் மேக்சிமம் அதிகபட்சமாக இவங்க காட்டக்கூடிய கித்தாபிலேயே மேலேயோ அல்லது கீழேயோ அதற்கான விளக்கங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக என்னன்னு சொன்னால், இவங்க இமாம் பெருமக்கள் மீது வேண்டுமென்றே திட்டமிட்டு அவதூறு பரப்புகிறாங்கன்னு பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த சுன்னத் ஜமாத் மக்களுடைய வாதம் பண்ணக்கூடிய சமயத்தில் ஒரு செய்தி எடுத்து வைக்கிறாங்க. இமாம் புல்கினி ரஹிமவுல்லா அவங்க இமாம் இப்னு ஹஜருடைய உஸ்தாத், அவங்க என்னன்னு சொன்னால் ஒரு ஹதீஸை மறுக்கிறாங்க. அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அல்லாஹ் செய்வான், நிரப்பும் பொழுது சொர்க்கத்தை நிரப்பிட்டு நரகத்துக்கு போகும்பொழுது அல்லாஹ் என்ன செய்வான்னு சொன்னால், நரகம் அதிகமாக கேட்கும். அப்போ நரகத்துக்கு என்று அல்லாஹ் ஒரு புதிய படைப்பை படைத்து அதை நரகத்தில் போடுவான்னு ஒரு ஹதீஸ் வருது, புகாரில் ஹதீஸ் வருது. இங்கே இப்போ நம்மளோட பதிவு பண்ணுறோம் பாருங்கள். இந்த ஹதீஸை சொல்லி இமாம் இப்னு ஹஜர் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், என்னுடைய உஸ்தாத் ஆசிரியர் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த ஹதீஸை மறுக்கிறார் அப்படிங்கிற வாசகத்தை இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னதாக இவங்க போட்டு காட்டுறாங்க. அதை நீங்கள் பாருங்கள், அதற்கான விளக்கத்தை நம்ம ரெண்டாவது பார்ப்போம். நரகத்திற்கென்று புதிதாக படைத்து ஃபயுல்கவுன ஃபீஹா, அந்த படைப்பு நரகத்தில் போடப்படுவார்கள் அப்படின்னு ஒரு செய்தி வருது. இந்த செய்தியை இமாம் புல்கினி மறுக்கிறார். அவர் சொல்லுகிறார், இப்னு ஹஜர் அவர்கள் எடுத்து காட்டுறாங்க, வ கதா அன்கர ரிவாயத் ஷேகுனா அல் புல்கினி, நம்முடைய ஆசிரியர் புல்கினி இந்த ஹதீஸை மறுக்கிறார். வேறு வாசகமே இல்லை, தெல்ல தெளிவா வருது. நம்முடைய ஆசிரியர் ஷேக் புல்கினி இந்த ஹதீஸை மறுக்கிறார். எப்படி மறுக்கிறாரு? வஹ்தஜ பிகௌலிஹி வலா யظلمு ரப்புக அஹதா, குர்ஆன் வசனத்தை தான் காட்டுறாரு. உம்முடைய இறைவன் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டான் என்று குர்ஆனில் இருக்கிறது. நரகத்திற்கென்று புதுசா ஒரு படைப்பை படைச்சு நரகத்துக்குள்ள போடுவானா, இது அந்த மக்களுக்கு அல்லாஹ் செய்கிற அநீதி, அல்லாஹ் அப்படி நடந்து கொள்ள மாட்டான், இந்த செய்தி குர்ஆனுக்கு மாற்றமாக இருக்கிறது என்று இந்த ஹதீஸை இமாம் புல்கினி மறுத்திருக்கிறார். என்ன சொல்றாப்ல இதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தன்னுடைய ஆசிரியர் புல்கினி இந்த ஹதீஸை மறுக்கிறாரு. எந்த ஹதீஸை? நரகத்திற்கென்றெல்லாம் புதிய படைப்பை படைத்து தான் நரகத்தை நிரப்புவான் இருக்குது. அப்படி பார்த்தோம்னா, ஒலையதிரிம ரப்புகாகதா, ரப்பு யாரும் கணிதம் செய்ய மாட்டேன்னு வசனம் சொல்லுது. அப்போ இந்த வசனத்துக்கு நேர்மாற்றமாக இருக்கா இல்லையா? எந்த பாவம் செய்யாத ஒரு புதிய படைப்பை படைச்சு அல்லாஹ் எப்படி நரகத்தில் போட்டு நிரப்புவான் அப்படிங்கிற கருத்தை சொல்லி தான் இமாம் புல்கினி வசனத்தோடு மோத விட்டு தான் அந்த ஹதீஸை மறுக்கிறாரு அப்படிங்கிற வாசகத்தை மேலோட்டமாக சொல்லிட்டு, அப்போ இமாம் ஹதீஸை மறுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஹதீஸ் மறுப்பாடுறன்னு ஏன் சொல்கிறது இல்லை அப்படின்னு வாதத்தை வைக்கிறாங்க. இதில் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால், திட்டமிடப்பட்டு இங்கே மறைக்கப்பட்டது என்னன்னு சொன்னால்,
இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அறிவிப்பாளர் விஷயத்தில் வந்து அவர் வந்து வாசகத்தை சொல்லும் பொழுது சுவர்க்கத்திற்கு என்று சொல்லுவதற்கு பதிலாக நரகத்திற்கு என்று சொல்லிவிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அறிவிப்பாளர் வந்து மாற்றி அறிவிச்சிட்டார். நீங்கள் இதே சஹீல் புகாரியில் நான் பதிவு பண்ணுறேன் பாருங்கள், இந்த நம்பரோட பதிவு பண்ணுறேன். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குது, அல்லாஹ் சொர்க்கத்துக்கென்று புதிய படைப்பை படைச்சு அல்லாஹ் அதில் போடுவான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் வந்து இதை வச்சு என்ன விளக்கம் சொல்கிறாங்க அறிஞர் பெருமக்கள், அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமல் மட்டும் இருந்தால் போதாது, அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் வேணும். அதை காட்டுவதற்கு தான் என்ன பண்ணுறான், சொர்க்கத்துக்கு அல்ல என்ன பண்ணுறான்னா புதிய படைப்பை படைச்சு, எந்த அமலும் செய்யாத படைப்பை படைச்சு தன்னுடைய ரஹமத்தின் மூலம் முழுக்க தன்னுடைய ரஹமத்தின் மூலமாக மட்டுமே அந்த படைப்பினங்கள் அந்த சொர்க்கத்துக்கு அனுப்பப்படுறாங்க என்பதை பறைசாற்றுவதற்காக அல்லாஹ் சொல்கிறான். அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த ஹதீஸ் விளக்கமாக அறிஞர் மக்கள் சொல்கிறாங்க. ஆனால் இந்த அறிவிப்பாளரை பொறுத்த வரைக்கும் சொர்க்கத்துக்குன்னு சொல்வதற்கு பதிலாக நரகத்துக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த யதார்த்தமான பிழை என்பது பேச்சு வழக்கில் வரக்கூடியது தான். இந்த பிழையை வந்து சுட்டி காமிச்சு தான் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் மேலேயே சொல்கிறாங்க, கால ஜமாஅத்தும் மினல் அஇம்மதி இன்ன ஹாதல் மௌதிஅ மக்லூபுன். அதாவது இந்த அறிஞர் பெருமக்களில் பெரிய ஒரு கூட்டம் சொல்கிறாங்க, இந்த இடம், அதாவது அறிவிப்பாளர் வந்து நரகத்துக்கென்று அல்லாஹ் ஒரு புதிய படைப்பை படைச்சு போடுவான்னு சொன்ன இந்த இடம் என்பது, இந்த இடத்துல வந்து அவர் மாற்றி சொல்லிட்டார், மக்லூபன் புரட்டி சொல்லிட்டாரு, சொர்க்கத்துக்கு என்று சொல்வதற்கு பதிலாக நரகத்துக்குன்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிற வாசகத்தை வந்து இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டு தான் ஓகதா. எனவே அதன் அடிப்படையில் அவ்வாறே என்னுடைய ஆசிரியரும் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இந்த ஹதீஸை வந்து மறுக்கிறாங்க. எதை மாற்றி சொன்ன ஹதீஸ் தவறாக அறிவிப்பாளர் சொர்க்கத்துக்கென்று நல்லா படைப்பான்னு சொன்னதை நரகத்துக்கென்று மாற்றி சொல்லிட்டாரா இல்லையா, இந்த செய்தியை நரகத்துக்கென்று படைப்பான்னு எடுத்துக்கொண்டால் அது வசனத்துக்கு தப்பாக வந்துடும். அப்போ ஹதீஸை மறுக்கலை, எது தவறாக அறிவிப்பாளர் மாற்றி சொன்னாரோ, ஹதீஸ் அல்லாத விஷயத்தை தன்னுடைய பிழையாக சொன்னாரோ அதைத்தான் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இமாம் புல்கரி ரஹிமஹுல்லாஹ் அந்த வசனத்துக்கு மாற்றமாக மறுத்தாங்களே தவிர என்ன செய்யலை. இவங்க வந்து ஆதரப்பூர்வம் ஹதீஸை நிரூபிக்கப்பட்ட பின்பு அறிவிப்பாளர்கிட்ட வந்து பிரச்சனை தவறாக மாற்றிலாம் சொல்லலை, ஹதீஸை தான் பதிவு பண்ணியிருக்க சொன்னார். அந்த ஹதீஸை இமாம் வந்து மறுத்துட்டாங்க. உண்மையான ஹதீஸை இமாம் மறுத்ததை போல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் பச்சையாக என்ன பண்ணுறாங்க, மேலுள்ளதை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த கதாண்ட வார்த்தையை கீழே சொல்கிறாங்க. அவ கதா அவ்வாறே, அதன் காரணமாகவே அவ்வாறே என்னுடைய ஆசிரியர் மறுக்கிறான்னு சொல்கிறாங்க. அவ்வாறே மறுக்கிறாருன்னு என்ன அர்த்தம், அப்போ மேலே என்னமோ சொல்லியிருக்கிறாங்கன்னு வருது, புரியுது. அவ்வாறே ஆசிரியர் மறுக்கிறாங்க. எவ்வாறு மேலே சொன்ன அறிஞர் பெருமக்கள் பெரிய ஒரு கூட்டம் வந்து என்ன செஞ்சிச்சு, இந்த ஹதீஸில் வந்து பிழை ஏற்பட்டிருக்கு, அறிவிப்பாளர் வந்து சொர்க்கத்துக்கு நல்லா சொன்னதை நரகத்துக்கு மாற்றி சொல்லிட்டாரு அப்படிங்கிற அந்த செய்தி அறிஞர் பெருமக்கள் தெளிவாக சொன்னதுக்கு பின்னால் அறிஞர் பெருமக்கள் ஒரு கூட்டமே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு தான் கதை அவ்வாறே என்னுடைய ஆசிரியரும் அதே போல் மறுக்கிறாரு, முன் சென்ற அறிஞர்கள் சொன்னதை போல தான் என்னுடைய ஆசிரியரும் மறுக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை தான் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் வந்துட்டு தெளிவாக பதிவு செய்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ என்ன செய்கிறாங்க, இந்த அவ்வாறே இந்த வார்த்தைக்கான அந்த மொழிபெயர்ப்பை மறுத்துட்டாங்கன்னு பார்க்குறோம். அதை மறைச்சிட்டாங்க, அந்த வார்த்தையை காட்டுறாங்க, அந்த மறைச்சி சொல்கிறாங்க. இமாம் வந்து என்னுடைய இமாம் வந்து உஸ்தாத் வந்து ஆசிரியர் வந்து எவர் அந்த ஹதீஸை மறுத்துட்டாரு இமாம் அப்படின்னு சொல்லி இப்போ இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்கன்னு மொட்டையாக சொல்கிறாங்க. அப்போ அவ்வாறே என்னுடைய ஆசிரியரும் இந்த ஹதீஸை மறுத்தாரு அப்படிங்கிற வாசகத்தை அந்த மொழிபெயர்ப்பில் அவ்வாறுன்றதை மறைச்சிட்டான். ஏன்னு சொன்னால் அவ்வாறுனா அப்போ எவ்வாறு, அப்போ மேலே நம்ம சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு புரிய வந்துடும். அப்போ எந்த அளவுக்குன்னு பாருங்கள், இவங்க வேணுமென்றே மேலுள்ளதை மறைச்சிட்டு அதே போல் கீழே உள்ள வாசகம் வந்து அந்த மேலுள்ளதை வந்து இணைக்கக்கூடிய வாசகமாக இருக்குது, அதை மொழிபெயர்த்தன்னு சொன்னால் அப்போ மேலே நம்ம சொல்லப்பட்டிருக்குன்னு மக்கள் புரிஞ்சுடுவாங்க, அதை ஏன் சொல்லாமல் விட்டுட்டாங்கன்னு கேட்பாங்க. அது என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுதும் அந்த அவ்வாறு இந்த வாசகத்தை மறைச்சிட்டு இமாம் வெறுமனே வந்து தன்னுடைய ஆசிரியர் வந்து ஹதீஸை மறுத்தாரு, இந்த வசனத்துக்கு முரணா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொன்னதை போல் திருச்சி சொல்கிறாங்கன்னு பார்க்குறோம். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு இவங்க பித்தலாட்டம் பண்ணுறாங்க. இமாம்கள் மீது தங்களை போல இவங்க தவறாக ஹதீஸை மறுத்துட்டு இவங்க கூடுதல் விளக்கத்தை படிக்காமல் சோம்பரிப்பட்டு கொண்டு இமாம்கள்லாம் தேவையில்லைன்னு ஒட்டுமொத்த மறுத்து போட்டு மதுஹபை வந்து ஒழிப்பதற்காக மதுஹபு தனிப்பட்ட இமாம் சொன்னது குர்ஆன் சொன்ன நிறைய மாற்றமாக இருந்தால் நம்ம குர்ஆன் சொன்னால் எடுத்துக்கிடுவோம். தனிப்பட்ட இமாம்களுக்கு விஷயம் தெரியாத காலத்தில் வாழ்ந்தாங்க, எனவே தப்பாக சொல்லியிருப்பாங்க, அவங்க மேலே குற்றம் கிடையாது. அன்றைய காலம் அப்படிப்பட்ட காலம். அதை ஒழிக்க வந்து என்ன பண்ணுறாங்க, இமாம்களே தேவையில்லை, சஹாபாக்கள் விளக்கமே தேவையில்லை. ஒரு சஹாபி 2 சஹாபி அல்லது 3 சஹாபி தனியாக சுயமாக விளங்கியிருப்பாங்க, அவங்களுக்கு வந்து எல்லா ஹதீஸும் போய் சேராத காணும். அதை வைத்துக்கொண்டு என்ன செய்கிறாங்க, சஹாபா விளக்கமே தேவையில்லைன்னு மறுத்து போட்டு இவங்க சுயமாக விளங்கி கொண்டு தப்புந்தோரமாக ஹதீஸை என்ன செய்கிறாங்க, குர்ஆன் வசனத்தோடு தப்புந்தோரமாக விளங்கி கொண்டு அரபி மொழி ஞானம் இல்லாமல் முறையான அந்த வசனங்களை இணைச்சு புரியக்கூடிய பின்னணி காரணங்கள் தஃப்சீருடைய இமாமுடைய விளக்கங்களை பார்க்காம
எதையும் பார்க்காம என்ன செய்கிறாங்க சொன்னால் தப்பை வழங்கி கொண்டு இவங்க வசனத்தோட மோத விட்டுட்டு அந்த ஹதீஸை மறுத்துட்டாங்க. அப்போ இவங்கள ஹதீஸ் மறுப்பார் நம்ம சொல்கிறோமா இல்லையா? அப்போ வந்து நாங்கள் மட்டும் ஹதீஸை மறுத்தோம், இமாம்களை மறுத்துருக்குறாங்க என்று ஏதாவது ஒன்று காட்டணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்க சொன்னால் இப்படி பச்சையாக இமாம் மீது அவதூறு பரப்புறாங்கன்னு பார்க்குறோம். மேலும் நம்ம பார்க்குறோம் இமாம் புகார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த செய்தி எதுக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க, அதாவது இந்த செய்தியை வந்து அறிவிப்பாரை மாற்றி அறிவிச்சிட்டாரு. அப்போ அதையும் இமாம் புகாரி பதிவு பண்ணாங்கன்னா அதில் வந்து ஒரு காரணம் இருக்குது. இமாம் புகாரி உள்ள எல்லா அறிவிப்பையும் பதிவு பண்ணுவாங்க. பதிவு பண்ணிவிட்டு இந்த அறிவிப்பாளர் ரீதியாக இவர் இந்த வாசகத்தை மாற்றி சொல்லிட்டாரு, அதையும் பதிவு பண்ணுவாங்க. மாற்றி சொல்லப்பட்டு அறிவிக்கப்பட்டு இருக்குது என்பதை அந்த அறிவிப்பாளருடைய தவறை சுட்டி காட்டுவதற்காக இமாம் என்ன செய்வாங்க, புகார் ரஹிமஹுல்லாஹ் அதை பதிவு செய்வாங்கன்னு பார்க்குறோம். அப்போ அதெல்லாம் பிரித்து அறிஞ்சு தானே பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ இந்த செய்தி இமாம் புகாரி மேலே பதிவு பண்ணிட்டாரு, அப்போ வந்து இவர் பாருங்கள் மாற்றி அறிவிச்சிட்டாரு, இமாம் புகாரி மூலம் எதுக்கு பதிவு பண்ணார், அது தப்புன்னு தெரிஞ்ச ஏன் பதிவு பண்ண அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த இமாம் புகாரி மூலம் எதுக்கு இந்த ஹதீஸை பதிவு பண்ணாங்கன்னு சொன்னால் அறிவிப்பாளருடைய பிழையை வந்து சுட்டி காட்டுவதற்காக பதிவு பண்ணான்னு பார்க்குறோம். இதைத்தான் இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தம் மின்ஹாஜ் சுன்னஹ் தெளிவாக சொல்கிறாங்க. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் எல்லா இடத்துலையும் தெளிவாக தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இதா வக்கா பஅது மின் ருவாத்தி கலத்துன் ஃபி கஃப்லின், ஏதாவது ஒரு அறிவிப்பாளர்கள்ட்ட வந்து சில அறிவிப்பாளர்கள்ட்ட வார்த்தையில் பிழை ஏற்பட்டதுன்னு சொன்னால் இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதையும் சேர்த்து தான் பதிவு பண்ணுவாங்க. வதக்கர அல்ஃபால சாயிர ருவாத்தி அல்லத்தி யுஅலமு பிஹா ஸவாப், அதாவது இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் வந்து அந்த தவறு விட்ட எல்லா அறிவிப்பாருடைய அந்த செய்தி சேர்த்து தான் பதிவு பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னால் அதை கொண்டு தான் அந்த சரியானது அறியப்படும் சொல்கிறான். ஏன்னா தவறு விட்டதை வந்து பதிவு பண்ணாமல் போனாங்கன்னா சரியானது அறியப்படாது. அப்போ இப்படிலாம் தவறு விட்டுருக்குன்னு சொல்லி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு பண்ண போய் தான் சில பேருக்கு என்ன செஞ்சுருக்கோம், அந்த தவறு விட்டது மட்டும் கிடச்சிருக்கும் பின்னால். அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இப்படிலாம் பதிவு பண்ண போய் தான் அப்போ இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் சரியான செய்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்பொழுது தவறான செய்தி மாற்றி அறிவிக்கப்பட்டதா இதை நமக்கு அறிந்து கொள்ளலாம். அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது இமாம் புகாரி ஒரு நடைமுறையாக இருக்குது. ஜர்ரத் பிஹா ஆதத்து, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய அந்த நடைமுறை இப்படி தான் இருந்தது என்று இமாம் இப்னு தைமிய்யா ரஹிமஹுல்லாஹ் தெளிவாக சொல்கிறாங்க. அப்போ அறிஞர் பெருமக்கள் தெளிவாக தான் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன செய்கிறாங்க, நம்ம முட்டை ஏதாவது ஹதீஸை எடுத்துக்கொண்டு அது மற்ற செய்தியை பார்க்காம அதுக்கான விலகுகளை தேடாமல் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஹதீஸை மட்டும் படிக்கிறது, மொட்டையாக என்ன செஞ்சுறது, அதை வந்து வசனத்துக்கு தவறாக விளங்கிறது. அந்த ஹதீஸ் ஏற்கனவே தவறான ஹதீஸாக இருக்கும், அறிவிப்பாளர்கிட்ட பிரச்சனை ஏற்பட்ட ஒரு செய்தியாக இருக்கும். அது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க தவறாக விளங்கியதை இவங்களும் அதை தான் ஹதீஸ் தான் அதை தான் சொல்லுதுன்னு சொல்லி இவங்க தவறாக வழங்கி கொண்டு வசனத்தோடு மோத விட்டு அல்லது இமாம்களுடைய கருத்தை வந்து புரிய தெரியாமல் அல்லது புரிந்தாலும் வேண்டுமென்ற இட்டுக்கட்டி என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் இப்படியாக இமாம்கள் அவதூறு பரப்புறாங்கன்னு பார்க்குறோம். எனவே வந்து இவங்களுடைய இந்த பித்தலாட்டை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா வரக்கூடிய காலங்களில் எப்படியெல்லாம் இவங்க இன்னும் அறிஞர் பெருமக்கள் வந்து ஹதீஸை மறுத்ததாக பித்தலாட்டம் செஞ்சு அந்த வார்த்தை இருட்டடிப்பு செய்து சொல்லியிருக்கிறாங்க என்கிற செய்தியை நம்ம தெளிவாக பார்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லப்பட்ட விஷயங்களை புரிந்து செயல்படுவதற்கு அருள் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.